ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய அன்றைய திமுக தொண்டர்கள் இருந்ததுனால போராட்ட களங்களுக்கு மிக எளிதாக வருவாங்க. அப்படி போராட்ட களங்களுக்கு எளிதாக வரும்போது சிறைகள்லாம் நிரம்பி வழிந்தது. உண்மையிலே சிறை நிரப்பும் போராட்டங்களாக எப்போ நடந்தது அப்படின்னு சொன்னோன்னா 1985ஆம் ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அந்த ஒரு பெரிய புயல், ஆசிரியர்கள் போராட்ட புயல் ஒன்று தமிழ்நாட்டில் கிளம்பிச்சு. சுதந்திர போராட்டத்துக்கு காலத்துக்கு பிறகு தமிழ்நாடு சிறையில் அதிகமான எண்ணிக்கையில் கைதிகள் இருந்த காலம் அந்த காலம்தான். கிட்டத்தட்ட 40 நாள் அவங்க சிறைக்குள்ளே இருந்தாங்க. எல்லா இடங்களையும் பெரிய பெரிய குழிகள் எல்லாம் தோண்டி அந்த குழிகளில் போய் சாப்பாடு எல்லாத்தையும் கொட்டி அதை மூடுறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு சிறைகள் பூராமே உணவுகள் புதைக்கப்பட்ட இடமா தான், உணவுப் பொருள்கள், சமைச்ச உணவுப் பொருள்கள் புதைக்கப்பட்ட இடமா தான் சிறையில் எல்லா இடங்களும் நிறைஞ்சிருந்தது. அரங்கநாயகம் என்று பெயர் கொண்ட அரக்கநாயகமே, மாற்று ஆசிரியரை நியமிப்போம் என்றால் நாங்கள் மாற்று அரசையை நியமிப்போம் அப்படின்னு எழுதியிருந்தார். தாயோ மதுரை சிறையிலே, தந்தையோ வேலூர் சிறையிலே, குழந்தைகளோ நடு வீதியிலே, எம்ஜிஆரோ அப்படின்னு சொல்லி கீழே டேஸ் டேஸ் மடியிலே அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு விஷயம் ஒன்று சொல்ல, ஒவ்வொரு சிறிய போராட்டமும் புரட்சிக்கான ஒத்திகைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆசிரியர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ஊதியம் வாங்குறதுக்கும் எல்லாரும் அரசு ஊழியர்களும் பொறாமப்படுற அளவுக்கு ஊதியம் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னா அன்னைக்கு நடந்த அந்த போராட்டம் தான் மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் புகாரி. தொடர்ச்சியாக சிறை சம்மந்தப்பட்டதாகவும் சிறைவாசிகளோட வாழ்வியல் சம்மந்தமாகவும் ஒரு மனிதநேயத்தோடு அணுகின எழுத்தாளர், முன்னாள் ஜெயிலர் திரு மதுரை நம்பியரோட நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பாட்டெலாம் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நாங்கள் சிறைக்குள்ளே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஐயா நல்லதம்பி அவர்கள் மூலமாக தான் நாங்கள் நிறைய புத்தகங்கள் படிச்சிருந்தோம், நிறைய புத்தகங்கள் வாசிக்க எங்களை தூண்டினார்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சிறைச்சாலை ஒருத்தர் நல்வழிப்படுத்தணும் அப்படின்றத நோக்கமாக இருக்கும். அதை தன்னோட பணி மூலமாக, அதிகாரங்கள் மூலமாக அதை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் பேசியிருந்தோம். இது மிக முக்கியமான குற்றப்பின்னணியில் உள்ள ஆட்கள்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா, பொதுவாக போராட்டங்கள் நடக்கும், அரசியல் ரீதியான போராட்டங்கள் இருக்கும், அல்லது தன்னோட உரிமைக்கான போராட்டங்கள் நடக்கும். ஸோ அப்படி வர்ற சாதாரண பொதுமக்கள் சிறைச்சாலைக்குள்ளே எந்த மாதிரி நடத்தப்படுறாங்க, அவங்களோட வாழ்வியல் எந்த மாதிரி இருக்குது? நல்ல விஷயம் கேட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டில் போராட்டங்களில் சிறை நிரப்பும் போராட்டங்கள்னு சில அரசியல் கட்சிகள் தொடர்ந்து நடத்தும். அப்படி சிறை நிரப்பும் போராட்டங்கள் நடத்தும் போது நிறைய சிறைகள் நிறைந்திருந்ததா அப்படின்னு சொன்னால் ஒரு சில போராட்டங்களில் தான் அப்படி சிறைகள் நிறைஞ்சு காட்சியளிக்கும். குறிப்பாக திமுக முதல்ல நடத்தின போராட்டங்கள் அப்படி சிறை நிரப்பும் போராட்டங்களாக இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு பெரிய வெகுஜன கட்சியாகவும் தமிழ்நாட்டில் ஒரு பலம் பொருந்திய அரசியல் கட்சியாகவும் இருந்ததுனால ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய அன்றைய திமுக தொண்டர்கள் இருந்ததுனால போராட்ட களங்களுக்கு மிக எளிதாக வருவாங்க. அப்படி போராட்ட களங்களுக்கு எளிதாக வரும்போது சிறைகள்லாம் நிரம்பி வழிந்தது. அதுக்கு முன்னோடிகளாக கலைஞர், அண்ணா மாதிரி தலைவர்களும் சிறைகளில் போராட்டங்கள் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, அண்ணா இருந்த சிறை வேலூர் சிறையில் இருந்திருக்கிறாரு. வேலூர் சிறையே மிகப்பெரிய சிறை. அதில் வேலூர் சிறையில் உட்சிறைன்னு ஒரு சிறை ஒன்று இருக்குது. அது குளோஸ்டு பிரிசன்பாங்க, சிபின்னு பொதுவாக சுருக்கமாக சொல்லுவாங்க. மிகப்பெரிய கோட்டை சுவர்களோட கூடிய மிகப்பெரிய பிளாக்குகள் இருக்கக்கூடிய ஏராளமான கைதிகள் அடைக்கக்கூடிய சிறை, அது உட்சிறை. அந்த சிறையில் ஒரு ஓரமாக காம்பவுண்டு சுவர், செல்லை திறந்தனா காம்பவுண்டு சுவர், நெடிய காம்பவுண்டு சுவர் மட்டும்தான் தெரியும். அப்படி இடத்துல அண்ணாவை வச்சுருந்துருக்குறாங்க. அந்த அறை இன்றைக்கி நினைவு சின்னமாக இருக்குது. அவர் 1964 விலைவாசி உயர்வு போராட்டத்தில் வந்ததாக அந்த குறிப்பும் எழுதியிருக்காங்க.
கலைஞர் கருணாநிதியும் பார்த்திங்கன்னா சிறை போராட்டங்களில் குறிப்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள்லையும் கலைஞர் வந்து கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் இருந்தார். பாளையங்கோட்டையில் கலைஞர் இருந்த சிறை வந்து சிறைக்கு வெளியில் இருந்த சிறை. அண்ணா இருந்த சிறை வந்து சிறைக்கு உள்ளேயே இருந்த ஒரு தனி சிறை. அந்த சிறையும் நினைவு சின்னமாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இது கலைஞர் இவங்கெல்லாம் சிறை அனுபவம் உள்ளவங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி உண்மையிலே சிறை நிரப்பும் போராட்டங்களாக எப்போ நடந்தது அப்படின்னு சொன்னோன்னா 1985ஆம் ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அந்த ஒரு பெரிய புயல், ஆசிரியர்கள் போராட்ட புயல் ஒன்று தமிழ்நாட்டில் கிளம்பிச்சு. எதுக்காக? ஊதிய உயர்வு வேணும், எங்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கணும் அப்படின்னு சங்க அங்கீகாரம் மற்ற பல்வேறு அவங்களோட கோரிக்கைகளை வச்சு மிகப்பெரிய போராட்டம். உண்மையிலே அதுதான் சிறை நிரப்பும் போராட்டமாக இருந்தது. சுதந்திர போராட்டத்துக்கு காலத்துக்கு பிறகு தமிழ்நாடு சிறையில் அதிகமான எண்ணிக்கையில் கைதிகள் இருந்த காலம் வந்து அந்த காலம்தான். அதாவது ஏற்கனவே வழக்கமான கைதிகள் ஒரு 14,000-15,000 பேர் இருந்தாங்கன்னா அது போக மிச்ச கைதிகள் பூராமே 67,000 சிறைவாசிகள் இந்த போராட்ட சிறைவாசிகளாகவே இருந்தாங்க. அதில் என்னென்னா ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள்லேருந்து கல்லூரி பேராசிரியர்கள் வரைக்கும் அந்த போராட்டத்தில் கைது செஞ்சு சிறைகளில் இருந்தாங்க. அப்படி மதுரை சிறையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏராளமான பல ஊர்களில் இருந்து கைது செய்யப்பட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. சிறையில் எல்லா இடங்களும் பார்த்திங்கன்னா அவங்க நிறைஞ்சிருந்தாங்க. இப்போ போராட்ட காலங்களில் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோன்னா இட நெருக்கடி ஏற்படும். போட்டுனா இவங்க வழக்கமாக இருக்கக்கூடிய சிறை ஒரு ஓரமாக ஒரு பகுதியில் தண்டனை சிறைவாசிகளையும் விசாரணை சிறைவாசிகளையும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே ஒதுக்கிட்டு மிச்ச பெரும்பான்மையான சிறையை பூராமே போராட்ட கைதிகளுக்கு ஒப்படைச்சிடுவாங்க. பொதுவாக போராட்ட சிறைகள் அதிக எண்ணிக்கையில் வரும்போது அவங்கள பூட்ட வேண்டியது கிடையாது. அதாவது இரவு நேரங்களில் மற்ற சிறைவாசிகளெல்லாம் மாலை நேரங்களை பூட்டி காலை நேரங்களை திறப்பாங்க. அந்தமாரி வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. மரங்களுக்கு கீழே, கட்டடங்களுக்கு கீழே, படிக்கட்டுகளுக்கு கீழே இப்படி அவங்களுக்கு வசதியான இடங்களை ஒவ்வொருத்தர் ஆக்கிரமித்து கீழே பெட்ஷீட்டுகளை விரித்து அவங்க கும்பலாக உட்கார்ந்துருப்பாங்க. நிறைய கதையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைஞ்சிட்டாங்க சிறையில். அப்போ வந்து எம்ஜிஆரோட காட்சி. ஆமாம், எம்ஜிஆரோட ஆட்சி அப்போ. இப்போ இன்னொரு இதில் என்ன அப்படின்னா சிறை ஆசிரியர்கள் உள்ளே வரும்போது ஆசிரியர்களோட படித்த பணியாளர்களும் சிறையில் பணியாளர்களாக இருப்பாங்க, அதிகாரிகளாகவும் இருப்பாங்க. ஆசிரியர்களிடம் படித்த மாணவர்கள் கைதிகளாகவும் நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க. இப்படி ஒரு புதிய சூழல் உருவானது. அப்போ அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து ஒரு புதிய சூழல் இது. ஏன்னா உடன் படித்தவர்களும் தன்னுடைய மாணவர்களுமாக இருந்தவர்களும் கைதிகளாகவும் அதிகாரிகளாகவும் இருக்கிற இடத்துல இவங்க சிறைப்பட்டு வந்து இருக்கிற ஒரு புதிய சூழல் அப்படி இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் இவங்க ஆசிரியர்களாக இருக்கிறதுனால வழக்கமான சிறை அடக்குமுறைகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்க ஆரம்பித்தாங்க. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் உணவு எல்லாம் பார்த்திங்கன்னா அன்றாடம் வழக்கமான கைதிகளுக்கு சமைக்கிற உணவு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க அதோட உணவு சாப்பிட முடியாத அளவுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு வெளி உணவு அனுமதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதிகாரிகள் கண்டும் காணாமல் அனுமதித்தாங்க. இது எங்கே வந்து விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்கள் நேர்காணலுக்கு வருவாங்க. பார்த்துட்டு மொத்தமாக பார்த்துட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு போர்வை, அந்த போர்வையை விரித்து பிரியாணி பொட்டலங்களும் பல்வேறு உணவு பொட்டலங்களும் தின்பண்டங்களும் பழங்களும் இது எல்லாமே வந்து அந்த போர்வையில் நிறைஞ்சி தூக்க முடியாமல் 4 பேர் ஒவ்வொரு போர்வை முனையில் தூக்கி அப்படியே கேட் வெளியில் கூப்பிட்டுட்டு வரோம். வரும்போதே கேட்டில் உள்ள காவலர்கள்கிட்ட ஐயா நீங்கள் எடுத்துக்கோங்க சார் அப்படிம்பாங்க. தேவையான பிரியாணி பொட்டலம்னாலும் எடுத்துக்கோங்க, எதுனாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பழங்கள்லாம் எடுத்துக்கிட்ட சொல்லி அப்படியே போவாங்க. மூட்டையாக கொண்டுட்டு போவாங்க. நிறைய அப்படி உணவுலாம் இப்படி தாராளமாக உள்ள பிரியாணி பொட்டலங்கள் உட்பட உள்ள போயிட்டு இருந்ததுனால அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய சௌகரியமாயிடுச்சு. நிறையா ஏற்கனவே பாதி அளவு தான் ரேஷன் போட்டு அதில் அவங்க மிகப்பெரிய சம்பாரிச்சு இருந்தவங்களுக்கு இந்த உணவு உள்ள அனுமதிக்கிறதுனால அந்த அளவுக்கு சமைக்க வேண்டியதில்லை. உணவுப் பொருள்லாம் நிறைய மிச்சப்படுத்தலாம். ஆமாம் ஆமாம். அப்போ அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறிகள் இது எல்லாமே. ஆனாலும் அந்த குறைவாக சமைச்ச உணவுகளை பூரா குழி தோண்டி புதைக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடும். ஏன்னா சாப்பிட மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி டிஸ்போசல் பண்ணுறது? எல்லா இடங்களையும் பெரிய பெரிய குழிகள் எல்லாம் தோண்டி அந்த குழிகளில் போய் சாப்பாடு எல்லாத்தையும் கொட்டி
அதை மூடுறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு சிறைகள் பூராமே உணவுகள் புதைக்கப்பட்ட இடமா தான், உணவுப் பொருள்கள், சமைச்ச உணவுப் பொருள்கள் புதைக்கப்பட்ட இடமா தான் சிறையில் எல்லா இடங்களும் நிறைஞ்சிருந்தது. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காட்சியில் நான் பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு மட்டும் ஆச்சரியம் இல்லை, அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இடத்துல வந்து ஒரு ஆசிரியர் சங்க தலைவர் அவர் வந்து சாதாரண ஒரு கதர் சட்டை போட்டு ஒரு கதர் வேஷ்டி கொடுத்துருந்தார். அவர் வந்து ஆசிரியர்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கிறார். பேசுனா உலக அரசியலில் இருந்து இந்திய அரசியல் வரைக்கும் வரலாறு, இலக்கியம், மற்ற இதுகளும் அவர் பேச்சுகளில் அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் நிறைய பேராசிரியர்கள். அவர் பேசுகிற ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர். அதில் நான் காதார கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பேராசிரியர் சொல்கிறாரு, ஆரம்ப பள்ளி ஆசிரியர் நமக்கெல்லாம் வகுப்பு எடுக்கிறாரு பாரியா அப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டு இருந்தார். இவரெல்லாம் நமக்கு வகுப்படுத்த நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்து அப்படி சொன்ன பேராசிரியரே அந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர் இதே மாதிரி பேசும்போது நோட்ஸ் எடுத்து குறிப்பெடுக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த அளவுக்கு அவரோட அறிவு புலமை இருந்தது அப்படிங்கிறது தான் அது. அவர் வந்து கேஏ ராசு அப்படின்னு சொல்லி கேஏடி ராசும்பாங்க. இது போக ஆசிரியர்கள், தமிழாசிரியர்கள் வந்து கவியரங்கங்களில் கவிதை வாசிக்கிறது, அந்த தமிழாசிரியர்களுக்கு போட்டியாக இதர ஆசிரியர்களும் கவியரங்கள்லையும் பேச்சு அரங்கங்களை நடத்துகிறது, பாட்டுகள் படிக்கிறது, இப்படி ரொம்ப போராட்ட களம் வந்து அவங்களுக்கு ரொம்ப உத்வேகம் அளிக்கக்கூடிய களமாக ஆயிடுச்சு. இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்துன்னா ஆசிரியர்கள் நிறைஞ்சிருக்கிற இடத்துல எங்கேயோ வெளியில் அடித்த போஸ்டர் எப்படியோ யார் மூலமாக உள்ளே வந்துருச்சு. அந்த போஸ்டர் வந்து ஒரு பிளாக்கில் ஒட்டியிருக்காங்க. ஆசிரியர் போராட்டத்தை ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த போஸ்டரை பார்த்த உடனே ஒரு காவலர் என்ன செஞ்சார், அந்த போஸ்டரை அப்படி கிழித்து பந்து மாரி சுருட்டி ஏற்றி விட்டார். அதை ஆசிரியர்கள்லாம் பார்த்துட்டு அவர் ரவுண்டு கட்டிட்டாங்க. உடனே அவர் வந்துட்டு என்னை ஒன்று செஞ்சு நான் விசில் ஊதிடுவேன் அப்படின்னு. ஜெயிலில் விசில் ஊதுனா என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அலாரம்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த அலாரம்னா அது ஒரு புதிய சூழல். என்ன அப்படின்னு சொன்னால், விசில் அடிச்சிட்டோன்னா அபாயகரமான சூழல். இந்த விசில் சத்தம் கேட்டோன்னா அடுத்த பக்கம் உள்ள காவலர்களும் விசில் அடிப்பாங்க, கான்விக்டர்களும் விசில் அடிப்பாங்க. இந்த தொடர் விசில் சத்தம் மெயின் கேட் வரைக்கும் போயிடும். மெயின் கேட்டுக்கு போனோன்னா அங்கே உள்ள சங்கு அலாரம் அதை திருப்பி அடிப்பாங்க. அது அபாய சங்கு ஆகும். இந்த சங்கொலி கேட்ட உடனே குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிற காவலர்கள் எல்லாம் அவங்க சீருடை அணியாமல் கூட கையில் கிடைக்கிற லத்திகளோட உள்ள அணிவகுத்தாகணும். இதுதான் சிறை விதி. இந்த அபாய சங்கு வெளியில் கேட்டோன்னா குவார்ட்டர்ஸில் அங்கங்கே இருக்க சத்தம் கேட்டுட்டு எந்த பணியில் இருந்தாலும் கையில் கிடைக்கிற தடிகளோட உள்ள ஃபாலின் ஆயிடுவாங்க. உள்ளே ஃபாலினா உள்ளே அந்த சங்க சத்தம் கேட்டோன்னா உள்ளே இருக்க கைதிகள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இருக்கிற இடத்துல 4 பேரும் அப்படியே உட்காந்துக்கிடும். அவங்க யாரும் நின்றுக்கிட்டு இருந்தோன்னா கேள்வி கேட்பார் இல்லாமல் அடிச்சுக்கிடணும். அவங்க இருக்கிற இடத்துல உட்காந்துடணும், யாரும் எந்திரிச்சு. இது வந்து சிறையை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு இது உதவும். இது வழக்கமாக இருக்கிறதுக்கு மாதாந்திர கணக்கெடுப்புன்னு சொல்லி இப்போ கூட அது நடத்தி, ஏன்னா இது இந்த வழிமுறை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு இருக்குது. இந்த சிஸ்டம் தெரியாமல் விசில் எடுத்து ஊதுனோன்னா, ஆனால் ஒரு சுதாரித்து ஒரு ஆசிரியர் அந்த விசிலை பிடுங்கிட்டார். அந்த காவலர்கிட்ட பிடுங்கி அவரை வந்து அப்படின்னா பிறகு காவலர்கள்லாம் வந்து அதிகாரிகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவர் வந்து ஒப்படைச்ச உடனே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆசிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணோன்னா கண்காணிப்பாளர் வந்தார். வந்து அவரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. பிறகு ஆசிரியர்கள் எல்லாமே ஒரு கூட்டம் போட்டு, அவர் எங்களை மாரி ஒரு பணியாளர் தான், ஒரு போதிய புரிதல் இல்லாமல் அவர் நடந்திருக்கிறாரு, அதனால் அவரை கண்டித்து விட்டால் போதும், அவரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு இந்த ஆசிரியர் அவங்களுக்கு வந்து காப்பாதான். பிறகு பின்னாடி அவர் அந்த ஆசிரியர்கள் கூட சிநேகமாக இருந்தார். அப்படி ஒரு இதெல்லாம் நடந்து. இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், ஆசிரியைகள், பெண் ஆசிரியர்கள் அவங்களும் சிறையில், பெண்கள் சிறையில் இருந்தால் போதுமான இடம் இல்லாமல் மேலூர் சிறைகள் இங்கே எல்லாமே இருந்தாங்க. கிளை சிறைகள் எல்லாமே அங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 40 நாள் அவங்க சிறைக்குள்ளே இருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஆசிரியைகள் போராடி வந்து அவங்க அந்த பிளாக்கில் இருந்து அவங்கெல்லாம் வெளியேறி போனதுக்கப்புறம் அதில் ஒயிட் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ நாங்கள் போய் வருவோம், அந்த சுவர்கள் எழுதியிருந்த வாசகங்கள் இருக்கு இல்லையா,
அது ரொம்ப முக்கியமான வாசகங்கள். ஆசிரியர்கள் எழுதியிருந்த வாசகங்களே அப்படி இருந்துச்சு. என்ன மாதிரி? என்ன அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இப்போ கல்வி அமைச்சராக இருந்தவர் அரங்கநாயகம். அவர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார், ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பலைன்னா நாங்கள் மாற்று ஆசிரியரை நியமிப்போம். அதுக்காக இவங்க ஒரு ஆசிரியர்கள் அவங்க இருந்த இடத்துல கரிக்கோட்டையை வச்சு சுவர்கள் எழுதினாங்க. அரங்கநாயகம் என்று பெயர் கொண்ட அரக்கநாயகமே, மாற்று ஆசிரியரை நியமிப்போம் என்றால் நாங்கள் மாற்று அரசையை நியமிப்போம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஆசிரியனே, போராடி சிறைக்கு வா அல்லது சிறைக்க போ அப்படின்னு எழுதியிருந்தாங்க. தாயோ மதுரை சிறையிலே, தந்தையோ வேலூர் சிறையிலே, குழந்தைகளோ நடு வீதியிலே, எம்ஜிஆரோ அப்படின்னு போய் கீழே டேஸ் டேஸ் மடியிலே அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது பேரும் போட்டிருந்தா அது இப்போ நம்ம சொல்ல வேண்டாம் என்ன, அப்படி போட்டிருந்தாங்க. அப்படியெல்லாம் அவங்க ஆசிரியர்கள் போராடி இருந்தாங்க. இந்த ஒரு செய்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தாயோ மதுரை சிறையிலே, தந்தையோ வேலூர் சிறையிலே, குழந்தைகளோ நடு வீதியிலே அப்படின்லாம் அந்த போராட்டத்தோட உக்கிரமம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு போராட்டம். இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு மாநாடு சேலத்தில் நடந்து 12வது மாநில மாநாடு. அந்த மாநாட்டில் கோஷம் போட்டுட்டு வந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். அதில் முக்கியமாக போட்ட கோஷம் என்னென்னா, நல்லாலே நல்லாலே, நாடாளும் லட்சணம் நல்லாலே, வாத்தியாரின் ஆட்சியிலே, வாத்தியாரெல்லாம் ஜெயிலிலே அப்படின்னு கோஷம் போடுறேன். இதெல்லாம் ஆசிரியர்களோட போராட்டத்தை உச்சகட்டமாக இருந்தது. இப்படி போராட்டம் நாளுக்கு நாள் வலுவடைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த போராட்டம் உச்சகட்டத்தில் இருக்கும்போது சிறை வளாகத்துக்கு ஒரு கார் நின்னுது. அந்த காரில் இருந்து வெளியில், சிறை வளாகத்துக்கு வெளியில் மெயின் ரோடுகிட்ட அந்த கார் நின்னுது. அந்த கார் உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ண இவங்க தடுக்கிறாங்க. காரில் இருந்தவர் சொல்கிறாரு, அதிகாரிக்கிட்ட சொல்லுங்கள், என் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறம் வந்தவர் கேட்டை திறந்து விட்டாங்க. கார் உள்ள ஜெயில் வளாகத்துக்கு முன்னாடி நின்னுது. அந்த டோரை திறந்து வாராரு. டோரை திறந்து ஒரு கதர் சட்டை, வெள்ளை கதர் சட்டை, வெள்ளை வேஷ்டி கொடுத்து வாக்கிங் ஸ்டிக்கோட காருக்குள்ளேருந்து வெளியில் வந்த உடனே ஜெயிலரே அந்த பக்கம் வந்து, ஐயா வணக்கம்னு சொல்லி கும்பிட்டாரு. இவரும் வணக்கம் அப்படின்னு சொன்னார். அவரை கூப்பிட்டுட்டு போகிறாரு. பார்வையாளருக்கு ஆசிரியர் தலைவர்களை பார்க்குறதுக்காக ஜெயிலர் அலுவலகத்துக்கு கூப்பிட்டுட்டு வரும்போது அந்த ஜெயில் வாசல் கேட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பூவரச மரம் ஒன்று இருந்தது. அன்றைக்கு அந்த பூவரச மரம் இல்லை. அவர் கூப்பிட்டுட்டு வரும்போது அது இந்த இடத்துல பெரிய பூவரச மரம் ஒன்று இருந்துச்சு, என்னாச்சுன்னு கேட்குறாரு. இல்லைங்க, அது ரொம்ப பழைய மரம், அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காற்றுல விழுந்துருச்சு, நாங்கள் மரத்தை விட்டு. ஆமாம்மா, நான் இருக்கும்போதே பெரிய மரம் தான் அது. பாலதண்டாயுதம் கூட ஆயுள் தண்டனை அனுபவங்கள் அந்த மரத்தை பற்றி எழுதியிருப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படிங்களையா அப்படின்னு சொல்கிறாரு. நானும் இந்த ஜெயிலில் இருந்திருக்கேன், சுதந்திரத்துக்கு முன்னாடி முதல் நாள் தான் நான் இந்த ஜெயிலேருந்து விடுதலை ஆகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படிங்களையா அப்படின்னா, ஆமாம், ஆகஸ்ட் 14 இரவு வரைக்கும் நான் இந்த ஜெயிலில் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவரை பார்த்த உடனே போராட்ட கைதிகள் அங்கங்கே இவருக்கு கண்ணில் தட்டு போட்டோன்னா உள்ளேருந்து கோஷம் பண்ண, தோழர் பிஆர் வாழ்க, தோழர் பி ராமமூர்த்தி வாழ்க, லெட் சல்யூட் டு பிஆர் அப்படின்னு சொல்லி பூரா கோஷங்கள் போடுது. அப்படி அவர் எல்லாருக்கும் அவர் ஆறுதல் கொடுத்து, உங்கள் போராட்டத்தை நான் வாழ்த்துறேன், நிச்சயமாக உங்கள் போராட்டத்தில் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. பி ராமமூர்த்திங்கிற அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் தான் அந்த போராட்டத்துக்கு போனார். இன்றைக்கி ஆசிரியர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ஊதியம் வாங்குறதுக்கும் எல்லாரும் அரசு ஊழியர்களும் பொறாமப்படுற அளவுக்கு ஊதியம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அன்னைக்கு நடந்த அந்த போராட்டம் தான் மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதில் அந்த போராட்டத்துக்கு பி ராமமூர்த்தி வாழ்த்து தெரிவித்தாருங்கிற செய்தி நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னோட புத்தகத்தில் நான் பதிவு செஞ்சுருக்கேன். முக்கியமான விஷயம் தான், அன்றைக்கு தன்னோட உரிமைக்காக குரல் கொடுக்க நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு, சட்ட போராட்டங்கள் நடந்துச்சு, தன்னெழுச்சியான போராட்டங்கள் நடந்துச்சு. இந்த சமகாலத்தில் நம்ம விஷயம் நடக்காத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை போராட்டங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது சின்ன சின்ன போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதுக்கான தேவைகள் ஏற்படும் போது நிச்சயமாக போடுவாங்க. ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, ஒவ்வொரு சிறிய போராட்டமும் புரட்சிக்கான ஒத்திகைன்னு சொல்லுவாங்க. அப்படி சின்ன சின்ன போராட்டங்கள் இன்றைக்கும் ஆசிரியர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போடுறாங்க, பல்வேறு நடுத்தர வர்க்கமும் போராடிக்கிட்டு இருக்குது. அந்த போராட்டங்களில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சிக்கு
உருவாகும். அதனோட ஒரு வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா சாம்சங் தொழிலாளர்களோட போராட்டம் கூட. அது கூட ஜெயிக்காத பிடிப்புன்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்க போராடி சங்க உரிமையை நிலைநாட்டி ஒரு பெரிய தொழிலாளி வர்க்கத்துக்கே பெரிய உந்து சக்தியான ஒரு போராட்ட செய்தியை அதை கொடுத்துருந்தாங்க. அப்படி ஒரு காலம் இருக்குது. அதனால் என்றைக்கும் போராட்டத்தின் மூலமாக தான் எல்லாமே தீர்வாகும். அப்படிங்கிறதுக்கு ஆசிரியரோட போராட்டமும் சரி, இன்றைக்கு நடந்த சாம்சங் தொழிலாளர் போராட்டமும் சரி, அது காலம் பூரா நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. எப்போவுமே நிச்சயமாக போராட்ட சூழல் உருவாகும். அது எல்லா விதத்துக்கும் தீர்வாகும் அப்படிங்கிறது.